மகான் துளசிதாசர் 65ஆம் பகுதி. இதுவரையில் நமக்கு தாசர் இயற்றி அருளிய ராமச்சரித்தமானஸ், ஹனுமான் பாஹுக், ராம கீதாபலி, கிருஷ்ண கீதாபலி, வினய பத்ரிகா போன்ற கிரந்தங்களின் பரிச்சயம் ஓரளவு கிட்டியது. இவை மட்டுமல்லாது தாசர் ஜானகி மங்கள், பார்வதி மங்கள் போன்ற கவிதை புத்தகங்களையும் இயற்றியுள்ளதாக இவரது வரலாற்றிலிருந்து நம்மால் அறிய முடிகிறது. இவை ராமன், சீதை மற்றும் சிவன், பார்வதி ஆகியோரின் திருமண நிகழ்வுகளை விவரிப்பதாக அமைந்துள்ளன என்கிற குறிப்பு இந்த கிரந்தங்களின் விமர்சனங்கள் வாயிலாக காண கிடைக்கிறது. ராமன் மீது அதீதமான பிரேமை கொண்டிருந்த தாசர் ராமனின் சரித்திரத்தை சுருக்கமாக பேசுகின்ற இருவரின் கவிதைகளை கொண்ட வார்பை ராமாயணம் என்கின்ற நூலையும் தமது பங்களிப்பாக இவ்வுலகிற்கு விட்டு சென்றிருப்பதாக இவரது சரித்திரம் நமக்கு கூறுகிறது. தவிரவும் தாசரின் தோஹாபலி என்கிற மிகவும் பிரசித்தமான இருவரி கவிதைகளை உள்ளடக்கிய நூலானது இக்கலியுகத்தின் வேதம் என்று இன்று வரையிலும் போற்றப்படுகிறது. காரணம், இந்நூல் வாழ்வில் ஒருவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும், தினசரி சந்திக்கின்ற சவால்களை எப்படி கையாள வேண்டும் என்பதையும், தர்மம், நீதி முதலிய நன்னெறிகளையும் அவற்றோடு இறை நம்பிக்கை, அதிலும் குறிப்பாக வாழ்வில் கடைத்தேற விரும்பும் ஒரு ஜீவன் ராமன் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கையையும் போதிப்பதாக அமைந்துள்ளது. அடுத்ததாக வைராக்கிய சாந்திப்பணி என்ற தமது மற்றும் ஒரு நூலில் தாசர் இவ்வுலக வாழ்வின் அனித்தியத்தையும் இறைவனை சரணடைய வேண்டிய அவசியத்தையும் வலியுறுத்தி அனைவருக்கும் தேவையான ஒரு வழிகாட்டியாக அதை அர்ப்பணித்துள்ளார். தமது வாழ்நாளின் பெரும் பகுதியையும் இங்கனம் பக்தியில் தோய்ந்த இலக்கியங்களை இவ்வுலகிற்கு அளிப்பதிலேயே கவனம் செலுத்திய தாசர் தமது வாழ்நாளின் இறுதியை தமது இளம் பிராயத்தில் முக்கியமானதோர் அங்கம் வகித்த காசியின் கங்கை கரையில் கழிக்க வேண்டுமென தீர்மானித்தார். ஏகாந்தமான ஓர் இடத்தை தேர்ந்தெடுத்து தேனினும் இனிய குரலில் ராமஸ்மரணையுடன் மெய்மறந்து அவர் பாடிக்கொண்டிருப்பதை கேட்க தினமும் கூட்டம் சேர ஆரம்பித்தது. பெண்கள், புருஷர்கள், குழந்தைகள், பண்டிதர்கள், பாமரர்கள் என்று பலதரப்பட்ட மக்களும் அவரது பஜனை பாடல்களால் ஈர்க்கப்பட்டனர். 100 ஆண்டுகளை கடந்த ஒருவருக்கு இத்தனை இனிமையான குரல் வளம் எப்படி சாத்தியமாகிறது என்று தாசரது குரல் வளத்தை அனுபவித்தவர்கள் அனைவரும் பெரிதும் வியந்தனர். நாள்கள், மாதங்கள் என்று மேலும் சில வருடங்கள் நகர்ந்தன. அந்த கால புருஷன் கடவுளே ஆனாலும் விட்டு வைப்பதில்லை அல்லவா? தாசர் மட்டும் விதிவிலக்கா என்ன? விடாமல் ராமபிரானை பாடிக்கொண்டிருந்த அந்த கான குயில் இப்பொழுது கொஞ்சம் தளர்வு காண ஆரம்பித்தது. நாளடைவில் முன்னம் போல் அந்த குயிலினால் பாட முடியாமல் மூச்சு திணறத் தொடங்கியது. தாசரின் குரலில் இத்தனை காலமாய் கட்டுண்டு கிடந்தவர்களின் விழிகளெல்லாம் இச்சமயம் விழிநீரால் நனைந்தன. மகராஜ், எங்கள் வழிகாட்டியே, இருளில் மூழ்கி கிடந்த எங்களுக்கு ஒளிவிளக்காய் இருப்பவரே, எங்களை விட்டு போய்விட எண்ணி இருக்கிறீரா? அனாதையாய் எங்களை தவிக்க விட்டு நீங்கள் எப்படி போக முடியும்? தம்மையே நம்பி இருக்கின்ற எங்களின் மீது கொஞ்சம் தயை செய்யுங்கள். ஒருமித்த குரலில் தம்மிடம் இறைஞ்சி நிற்பவர்களை கருணையோடு ஏறிட்டார் தாசர். 65ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.